நல்லது பண்ணாத, தானா வந்து கஷ்டத்தை நீக்காதா, தெய்வம்னா போய் கும்பிட்ட உடனே தானே நல்லது பண்ணணும் அப்படின்னு இங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். எனக்கும் இருந்தது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த கேள்வி இல்லாத மனிதன் ஆன்மீகத்தில் யாருமே இல்லை. இந்த கேள்வி எல்லாரிடமும் உண்டு. கடவுள்னு போய் கும்பிடுறோம், அந்த கடவுள் காப்பாற்ற வேண்டியது தானே. அந்த பூஜை எதுக்கு செய்யணும், இந்த பூஜை எதுக்கு செய்யணும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இயற்கையாவே வரும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அது ஒரு சந்தேகம் உண்டு. ஏன் அந்த பூஜைகள், ஏன் நம்ம பிரச்சனை பார்க்குறோம், ஏன் சாமி வந்து கும்பிட்டு போனா உடனே நல்லது நடக்காதா, அதுக்கு எதுக்கு இத்தனை மூலிகையை பயன்படுத்தணும்னு சொல்றீங்க, இத்தனை பூஜைகள் செய்யணும்னு சொல்றீங்க, இந்த செய்வன மந்திரம் சொல்றீங்க, சாமி கும்பிட்டா உடனே அந்த செய்வனை நீங்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வரதான் செய்யணும். அப்படி வர்றதுதான் கரெக்ட். அப்படி வந்தாதான் அது சரி. யாரும் இங்க முட்டாளும் இல்லை, யாரும் புத்திசாலியும் இல்லை. சூழ்நிலை தான் ஒருத்தனை முட்டாளாக்கும், அதே சூழ்நிலை தான் ஒருத்தனை புத்திசாலியும் ஆக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் தான் வாழ்க்கை. அப்ப அந்த சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி நல்ல விதமா அமைச்சு கொடுக்கறது நம்ம கையில் இல்லை, அதுதான் தெய்வத்து கையில் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லா மக்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்த உடனே அந்த நோயை தீர்த்துக்க மருத்துவமனைக்கு போற மாதிரி மனதளவுல ஒரு கஷ்டம் வந்த உடனே அதை தீர்த்துக்க கோயிலுக்கு தான் நம்ம போறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த அடிப்படை தோஷம்னு சொல்லியிருப்போம். செய்வனை, பில்லி, சூன்ய பாதிப்புகள், கருப்பு, குடும்பத்துல ஆத்மாக்களுடைய தோஷம், தீராத கிரக பாதிப்பு, இவற்றெல்லாம் இருந்தால் உங்களுக்கு தெய்வம் உடனடியா பலன் தராது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்புறம் என்ன அதுக்கு சாமி, அதுக்கு சாமின்னு கும்பிடணும், கம்முன்னு கூட விட்டுறலாமேன்னு ஒரு கேள்வி வரும். கிரகத்தின்படி தான் எல்லாம் நடக்கும்னா சாமி எதுக்கு? அங்கதான் ஒரு சூழ்ச்சமும் இருக்கு. இந்த உடம்பு என்பது பஞ்சபூதங்களால் உருவானது. இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ சக்திகள் இருக்கு, அதுல பஞ்சபூதங்கள் தான் மிக முக்கியமானவை. அந்த பஞ்சபூதங்களால் உருவான இந்த உடல் உள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. உயிர்னும் சொல்லலாம், ஒரு சிலர் உயிர் தான் ஆன்மான்றாங்க. அது அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆன்மாவை பலப்படுத்தினால் மனது கட்டுப்படும். மனது கட்டுப்பட்டால் தெய்வம் வெளிப்படும். மனமது செம்மையானால் மந்திரம் இனி ஜெபிக்க வேண்டாம் அப்படின்றது உண்மையான வார்த்தை தான். அந்த மனதை எப்படி செம்மைப்படுத்துறது? அதுக்கு ஒரு ஆயுதம் வேணுமே. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும், ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும், ஏதாவது ஒரு வகையில உங்ககிட்ட இருக்கிற கஷ்டத்தை நீக்கி கொடுக்கணும். அதற்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் தேவைதானே. இதை தான் நம்ம முன்னோர்கள் யோசனை பண்ணி மிக அற்புதமாக அதை நமக்கு தெய்வ வழிவிட கொடுத்துருக்குறாங்க. நம்ம உடம்புக்குள்ள எப்படி ஒரு ஆன்மா இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களிடமும் ஒரு சக்தி இருக்கும். அது பல விதங்கள்ல சொல்லலாம். அது என்னன்னு சொல்றது காலம் வரும்போது அதை நான் சொல்லுறேன். என்ன அதை சொல்றதுக்கு அவங்க உத்தரவு கொடுக்கணும் இல்லையா? அதனால அவங்க சொல்ற அன்னைக்கு, அந்த உத்தரவு கொடுத்த அன்னைக்கு நான் உங்களுக்கு அதை சொல்றேன். நம்ம மனிதனுக்கு ஒரு ஆன்மா இருப்பது போல் இந்த தெய்வ அம்சம் அப்படின்றது எல்லா கல்லும் சிலையாகிறது இல்லைல்ல, எல்லா கல்லும் கோயில் கட்ட போறது இல்லைல்ல, அது எல்லாரும் சொல்றது தானே. அதே மாதிரி இந்த தெய்வம் இப்படி ஆகணும், இப்படி உருவாகணும், இங்க வந்து உட்காரணும், அடுத்து இதை விட இன்னொரு இடத்துக்கு போய் சேரணும்னு உட்காரணும், அடுத்த இடத்த பெருசா உருவாக்கணும்னு அவங்க இருக்கிறாங்கன்னா உள்ள ஏதாவது இருந்தா தானே நடக்கும். அப்ப அங்க உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதானே, அது அங்க உண்டு. ஒவ்வொரு தெய்வத்திடமும் ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியை பூஜைகள் செய்தும் பலவிதமான செயல்கள் செய்துதான் உருவாக்கப்படுகின்றது. தெய்வத்தை உருவாக்கவே எத்தனையோ வேள்விகள், எத்தனையோ பூஜைகள், எத்தனையோ சம்பிரதாயங்கள் இருக்கின்றது. அதை தாண்டி அவை அனைத்தும் பூர்த்தியான பிறகுதான் அந்த தெய்வம் முழுமையாக நின்று பேச ஆரம்பிக்கும். தெய்வத்திற்கு எத்தனை சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு அப்படின் போது சாதாரண மனுஷன் நம்மளாம், என்னை சேர்த்துதான் சொல்றேன், நம்மள சாதாரண மனிதன். அப்ப நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும் இல்ல, நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிட்டா தானே உள்ள இருக்கிற ஆன்மா வெளிப்படும், உள்ள இருக்கிற ஆன்மா திடப்படும். ஆன்மா வந்து ரொம்ப எண்ணில் அடங்கா சக்தி கொண்டது. அந்த ஆன்மாவின் மூலியமாக மட்டும்தான் மனதை முழுமையாக அடக்கி ஆள முடியும். அலைவாயும் மனதை அடக்கினால் அனைத்தும் வெளிப்படும். ஆன்மாவில் என்னன்னா வலிமைகள் இருக்குன்றது வெளிப்படும். வருங்காலங்களில், அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில்
இறைவன் அருள் புரிந்து இதை செய் என்று சொன்னால் ஆன்மாவை மிகவும் பலப்படுத்தி மனதை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ரகசிய அர்த்தங்கள் என்ன? இந்த மூச்சை வீணா போற இந்த மூச்சை சும்மா இப்படி இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கிறோம் இல்ல காத்து, இந்த காத்துல என்ன இருக்கு, இந்த காத்தை உள்ள அடக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? இப்ப சும்மா இப்படி இழுத்து விடுற மூச்சை எப்படி ராஜ யோகமாக மாத்துவது? அதில் உண்மை என்ன? இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ சொல்றாங்க, என்னென்னவோ சொல்லி தந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சிலது உண்மையாக இருக்கலாம், ஒரு சிலது தடைகளாக இருக்கலாம். அது நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் எந்த விதத்திலையும் மறுத்துவோ தவறாகவோ பேசக்கூடாது. என் அனுபவத்தில் வந்த சில விஷயங்களை என்னுடைய இறைவன் செய்வதற்கு என்றைக்கு உத்தரவு கொடுக்கிறாரோ அன்றைக்கு அதுவும் சொல்லி தரப்படும். உதாரணமாக வீணா சும்மா இழுத்துக்கிட்டு ஓடுற மூச்சு காத்த மந்திரமா மாத்தணும். அதாவது ஆஞ்சநேயர் இதுக்கு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமா 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 ராமான்னு சொல்லுவாருன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், இந்த ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு. அந்த ராமாவை எப்படி சொல்லுவார்? ராமா 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 ராமான்னு வரா, ராம் 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 ராமன்னு வரா? அதில் சில விளக்கங்கள் உண்டு. உள்ள இருக்கிற காத்துக்கு ஒரு மந்திரம், வெளியே விடுற காத்துக்கு ஒரு மந்திரம். இந்த ரெண்டையும் தெளிவா செஞ்சோம்னா மனமானது கட்டுப்பட ஆரம்பிக்கும். மனமானது முழுமையாக கட்டுப்பட்டு விட்டால் ஆன்மா முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஆன்மா எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதுதான் தெய்வத்திடம் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். இது யோகத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. இது அடுத்தடுத்த பயிற்சிகளால் மட்டுமே மேற்கொள்ள முடியும். ஒரே நாள்ல இதெல்லாம் செய்ய முடியாது. மிகுந்த சிரமங்களையும் தடங்களையும் தரும். அவை அனைத்தையும் மீண்டு வந்தால்தான் இந்த பயிற்சியை செய்து வெற்றி பெற முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த ஆன்மா பலத்திற்காக சொல்லக்கூடிய ஆன்மாவின் வெளிச்சத்தை நாம் பார்ப்பதற்கும் ஆன்மாவின் ஆற்றலை பார்ப்பதற்கும் மிகுந்த பயிற்சி தேவை. அப்படி ஒருவர் செய்யும் பட்சத்தில் அவர் இறைவனை உணர்வார். அப்படி ஒருவர் செய்யும் பட்சத்தில் அவர் இறைவனை உணர்வார். இறைவன்னா என்ன, இறைவன் எங்கிருந்து வேலை செய்கிறான், எப்படி வேலை செய்கிறான் என்று உணர்வார்.